ஹாய் ஹலோ சகோஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஷார்ட் நியூஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எக்ஸாமே இல்லாமல் அவங்களோட எலக்ட்ரிசிட்டி போர்டில் இன்ஜினியருக்கான வேக்கன்சி போட்டிருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்ணுறது, லிங்க் என்ன அப்படிங்கிற விவரத்தெல்லாம் இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். சரி, நியூஸ்குள்ளே போகலாம். பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுங்க. இன்ஜினியருக்கான வேலை போட்டிருக்காங்க. மாதம் 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. மொத்தம் 7 இடங்களுக்கு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் போட்டுட்ருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வயசு எவ்வளோ இருக்கணும் எல்லாமே வீடியோவாக எடுத்திருக்கிறேன். ஸோ அந்த ஸ்க்ரீனோட ஷேர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. பொறுமையாக பாருங்கள். அப்படி பார்க்காதவங்க மறுபடியும் என் வீடியோவை ப்ளே பண்ணி கூட பாருங்கள். எனக்கு ஒரு வியூ கிடைக்கும். ஒரு மேன் டு மேன் ஹெல்ப் தானே. சரி, நான் பார்த்திங்கன்னா லிங்க்கை கிளிக் பண்ணி எப்படி அந்த வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத கொடுத்துரு. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இதாங்க, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துக்கு போச்சு. ஸோ நமக்கு ஓப்பனிங் ஃபஸ்ட்டு இதே பார்த்திங்கன்னா நம்ம ஜாப் இருக்கும். கீழே இன்னும் நிறையா வேக்கன்சிஸ் இருக்குது. சில இது க்ளோஸ்ட் இருக்குது, சில இது இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகிருந்துச்சுன்னா அதையும் அப்ளை பண்ணி விட்டு போங்க. கிடைச்சா லக்கு தானே. சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். நான் இதுக்கு புதுசு தான் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து என்னோடய மெயில் ஐடி, அப்புறம் மொபைல் நம்பர், இதெல்லாம் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், அப்புறம் ஆல்டர்னேட் இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தேன். ஸோ ரொம்பவே சிம்பிளான இது தான், ப்ராசஸ் தான். உங்களுக்கு காம்ப்ளிகேட்டட்னு எதுவுமே இல்லை. இதுக்காக நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரோ எதுவுமே போய் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஸோ அந்த நாலேஜ் இருந்தாலே போதும். ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ்ஸு. ஜஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் மெயில் ஐடி இது கொடுத்து என்ட்ரு அடித்தாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த வெப்சைட்குள்ளே லாகின் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் சில பர்சனல் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் ஃபில் பண்ணி பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து மெயிலிங் டீட்டெயில்ஸு, அப்புறம் பிளான்ட்டு ஒரு 4 பாக்ஸ் காட்டுது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கண்டிப்பாக மானிட்டரியாக ஃபில் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் அந்த டீட்டெயில்ஸும் அதிலும் காட்டுது. ஸோ ஃபர்ஸ்ட் டேபை கிளிக் பண்ணும்போது உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, கேட்டகரி, நேஷ்னாலிட்டி, அது இதுன்ட்டு ROIOD விக்டிம்லாம் காட்டுது. அப்படின்னா என்னென்னு எனக்கே தெரில. ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இருக்கவே இருக்குது, கூகுள் அதில் அடிச்சிங்கனாலே எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸோ என்னால் ஃபுல்ஃபில்லாக எக்ஸ்ப்ளனேஷன் போட்டு அப்ளை பண்ண முடியல. ஏன்னா எனக்கு இருக்கிற டைமில் உங்களுக்கு ஒரு வேக்கன்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே அந்த 4 டேப்லேயே எல்லாமே வந்துடுது. நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது ஜஸ்ட் பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோன்னா அப்புறம் இது கூட தெரிலன்னா எப்படி? ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணி உங்களோட சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நியூஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யாருக்கெல்லாம் இந்த நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு யூஸ் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். அதனால் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அவேர்னஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஏன்னா பலதரப்பட்ட நியூஸை கொடுக்குற நம்ம சேனலுக்கு எப்போவுமே ஸ்டே டியூன்டாக இருங்க. பாய்.